ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாட்டர்டே ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக இங்கே பாருங்கள், நான் ஒரு 4 தக்காளி 3 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு, ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாமா? ஸோ பாருங்கள், ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துட்டேன். கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுருங்க. இந்த பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா வெந்து கலர் மாறி வரட்டும். அடுத்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்தரிக்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ பாருங்கள், கத்தரிக்காய் நல்லா கலர் மாறி வந்துடுச்சு, கத்தரிக்காய் வெந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துடலாம். ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுலாம். ஸோ அடுத்ததாக இது கூட நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அதை சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துட்டுருங்க. அடுத்ததாக இது கூட நம்ம மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாய் பொடி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெந்து வரட்டும். அடுத்ததா இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து இங்கே பாருங்கள், ஒரு 15 கருவாடு ஊற வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் இந்த கருவாடு ரிவ்யூ ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பாருங்கள். அந்த கருவாடு தான் இது. தலையை ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செல் எடுத்து அதுக்கப்புறம் அதோட வாழை கட் பண்ணாலே போதுங்க. ஸோ இனிதான் நான் இந்த கருவாடு க்ளீன் பண்ண போகிறேன். கருவாடு க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, கருவாடு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், முள் எல்லாமே எடுத்தாச்சு. ஏன்னா பாப்பாவும் தம்பியும் சாப்பிடுவாங்களா, அதனால் இப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க. முள் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக நான் எப்போவுமே இந்த கருவாடு வாஷ் பண்ணும் பொழுது முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரொம்ப க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுவேன். பார்த்திங்களா, எந்த ஒரு பீஸ்லையும் முள் இருக்காது. பார்த்திங்களா, சூப்பராக கழுவி இருக்குல்ல. ஸோ இப்போ இதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிறா. இப்போ நம்ம இந்த கருவாடை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு நிற்க வருங்க, குழம்பு நல்லா வந்துருச்சு. ஸோ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள்,
ஸோ இந்த மாதிரி ஸ்டைலில் தான் நான் வந்து கருவாட்டு குழம்பு வைப்பேன். நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்த காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ கருவாடு போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்குமா? நீங்கள் இது மாதிரி வைப்பீங்களா, இல்லை வேறு உங்கள் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. கருவாட்டு குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க உடனடியாக லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களும் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் கருவாட்டு குழம்பு செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. பாய்.